வணக்கம் மக்களே, நீங்க பாக்குற இந்த ஏரியோட பேரு தான் வேம்பநாடு ஏரி. இது கேரளால தான் இருக்கு. இது இந்தியாவில் இருக்க மிக நீளமான ஏரிகள்ல ஒண்ணுதான் இது. அந்த ஏரியை பத்தியே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்த லேக்குக்கு வரணும்னா கேரளால இருக்க ஆலப்புழாக்கு வரணும். ஆலப்புழாக்கு வந்துட்டீங்கனாலே இந்த மாதிரி நிறைய போட் இருக்கும். அதை நீங்க ரெண்டுக்கு எடுத்துட்டு நீங்க இந்த லேக்கை சுத்தி பார்க்கலாம். இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நம்ம அப்படியே இந்த லேக்கை அப்படி சுத்தி பார்க்கலாம். நீங்கள் ஆலப்புழா வந்து இறங்கி ஒன் டேல இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும், இந்த போட்டில் நாங்கள் ஸ்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 6 பேர் போகிற மாதிரி இருக்க இந்த ஷிகாரா போட்டை ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த லேக்கை சுற்றி பார்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியோடு வர்றீங்க இல்லை குரூப்பாக வர்றீங்க அப்படின்னா, இந்த பார்க்குறீங்களா இந்த மாதிரி பெரிய போட்டுலாம் இருக்குது. அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு பேக்கேஜஸ் இருக்குது, எவ்வளோ ரேட்டுக்குனாலும் இருக்குது. அது உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அந்த பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டெல்லாம் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற பேக்கேஜஸை பொறுத்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மார்னிங் 7 o'clock. ஸோ நைட் டைம் இந்த போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. மார்னிங் வந்து திரும்ப இந்த லேக்கெல்லாம் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களை நல்லா சுற்றி காமிப்பாங்க, நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் ரெண்டுக்கு எடுத்தது 1500 ஒருத்துள்ள ஒரு ஷிகாரா போட்டு 3 hours பேக்கேஜ். இந்த லேக்கை அந்த 3 hours இந்த போட்லேயே நம்ம அழகாகவே சுற்றி பார்க்கலாம். இந்த ஷிகாரா போட்டில் 6 பேர் தாராளமாக போகலாம். அதில் 2 பேர் நல்லா படுத்துக்கிட்டே போகலாம். இங்கே போட்டெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. காரணம் நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா அருமையாக சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அழகான லேக் தான் இது. ஆலப்புழா, எர்ணாகுளம், கோட்டயம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த ஏரியோட எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி வந்து அரபிக்கடல் இருக்குல்ல, அதோட மட்டத்திலேயே இருக்குது. இந்த ஏரியையும் கடல் இருக்குல்ல, அதையும் ஒரு சிறிய குறுகிய நிலப்பரப்பு ஒன்று பிரிக்குது. இங்கே இந்த பெரியாறு, மீனச்சில், பம்பா போன்ற ஆறுகள்லாம் இருக்குல்ல, அந்த ஆறுகள் எல்லாமே இந்த ஏரியில் வந்து தான் கலக்குது. இந்த லேக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 2000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வேம்பநாடு ஏரி. இது வந்து இந்தியாவோட மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரி வந்து கோட்டயம் மற்றும் ஆலப்புழா பகுதி இருக்குல்ல, அது வரைக்கும் இது பரவி இருக்குங்க. இந்த லேக் பக்கம் ரொம்ப போட்டெல்லாம் இல்லை, அதாவது அந்த போட் ஹவுஸ் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப இல்லை. சின்ன சின்ன போட்டு தான் போயிட்டுருக்கு, அதாவது மீன் பிடிக்கிற மாதிரி போட்டுலாம் போயிட்டுருக்கு. லேக் ரொம்ப பெருசு, செம பெருசு, அமைதியாக இருக்குது, போகிறதே தெரியல, ரொம்ப அமைதியாக. இப்போ எங்களோட போட்டு மட்டும் தான் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த போட்டில் இந்த லேக்கில் நாங்கள் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு யாருமே கிடையாது. இந்த ஏரி இருக்குல்ல, இந்த ஏரியில் தான் ஓணம் பண்டிகை ஒட்டி, அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் வல்லம் களி அப்படிங்கிற படகு போட்டி நடத்தப்படுது. ஆலப்புழாவில் இதே வேம்பநாடு ஏரியை வந்து புன்னமடா ஏரி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஏரியில் நடக்குதுல்ல அந்த வள்ளங்களி அப்படிங்கிற படகு போட்டி, அதை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வருஷந்தோறும் இங்கே வந்து குமிவாங்க. இங்கே நடக்குதுல்ல இந்த படகு போட்டி, அதோட முக்கிய நிகழ்வாக கருதப்படுவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடன் வல்லம் அப்படிங்கிற பாம்பு படகு போட்டி தான். இந்த நீண்ட படகுல நூற்றுக்கணக்கான வீரர்கள்லாம் ஒரே நேரத்தில் ஆசகாயமாக துடுப்பு போட்டபடி போகிறது இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த இடத்தோட பேர் வந்து போட் ஜெட்டி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி பேசஞ்சர்ஸ்லாம் இங்கே வந்து நிற்பாங்க.
இங்கே வர்ற போட்டு எல்லாமே இங்கே நின்று அவங்கள ஏற்றிட்டு அப்படியே போகும். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த கரையெல்லாம் பாருங்களேன், மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க. அவங்களோட நடைமுறை வாழ்க்கையில் இந்த தண்ணி வந்து ஒரு அங்கமாகவே அமைஞ்சிருச்சு. எல்லாமே இந்த தண்ணியை டிபெண்ட் பண்ணியே இருக்குது. அவங்க ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க டெய்லி லைஃப்பில் அந்த துணிகள்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த தண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு காரணியாக தான் இந்த வாட்டர் சோர்ஸும் இருக்குது. த்ரீ ஹவர்ஸ் டைம் போனதே தெரிலங்க. நான் இப்போ வந்து இந்த லேக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களாம் வந்தீங்கன்னா நல்லா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இந்த போட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. நல்லா விசாரிச்சுக்கோங்க, நெட்டில் நல்லா பார்த்துட்டு நல்ல ஒரு போட் சர்வீஸை பார்த்து வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டே பண்ணுங்கள். சிலருக்குலாம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நல்லா விசாரிச்சுக்கோங்க. விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள். நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.